இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.17 5வது சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு 3x2 மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். -a ஓடைய நிரல் மாற்று அணியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு ஏன்ற அணி கொடுத்துட்டாங்க. இதை நாம் -aவை கன்வெர்ட் பண்ணி அதுக்கான நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அணியை அப்படியே எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ -aவா, அப்போது மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் ஆட் பண்ணால் இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி என்ன அணி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். √7 -3 -√5 2 √3 -5. எப்பவுமே இங்கே எடுத்து எழுதும்போது அங்கே நிறை 1 2 3 இருக்குது. அப்போ 3 நிரல் 1 2, அதனால் 3x2 மேட்ரிக்ஸ். சரிங்களா, இப்படிதான் எடுத்து எழுதணும். இப்போது மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? இப்போ உள்ளே கொண்டு பெருக்கும் போது பாருங்கள், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போது -√7 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு √3 மைனஸு ப்ளஸ் ஆயிரும். இப்போ +√5 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போது -√3 மைனஸு ப்ளஸ் ஆயிரும். +√5. சரிங்களா, இது -a ஓடிய அணி கண்டுபிடிச்சாச்சா? -a கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான நிரல் மாற்று அணி A டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுப்போம். இங்கே மைனஸ்ன்றதுனால -a டிரான்ஸ்போர்ட். சரிங்களா, மாற்றி எழுதலாமா? நிறைய எழுத போகிறோம், நிரலாக எழுத போகிறோம். -√7 கீழே 3 √5 -2 -√3 +5. சரிங்களா, இதுதான் -aவுக்கான நிரல் மாற்று அணி.